Hello friends, welcome back to our channel அழகின் முகவரி Tamilbeautytips. இப்போ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மை ஹார்ட்லி வெல்கம் அண்ட் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஹிட் தி பெல் ஐகான் ஃபார் மோர் வீடியோஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி நான் யூஸ் பண்ணுற ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு நல்லாவே ஒரு ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ நான் இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 3லேருந்து 4 செம்பருத்தி பூ எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ காட்டியிருக்க ஆயில் வந்து ஒரு ஆள் எப்படி யூஸ் பண்ணலாம், ஒரு ஆளுக்கு உள்ள தேவையான ஆயில் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். 100 மில்லி எடுத்திருக்கேன். நான் அதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு காமிக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போது 3லேருந்து 4 செம்பருத்தி பூ எடுத்துக்கிறேன். அதோட செம்பருத்தி இலை ஒரு 5-6 எடுத்துக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா பார்த்தீங்கன்னா துளசி கொஞ்சமாக நான் எடுத்துக்கிறேன், தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், துளசியை வந்து அதோட பூவோடையே நம்ம போட்டு இந்த எண்ணெயில் காய்ச்சலாம் கண்டிப்பாக. அதோடய நான் எடுத்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெந்தயம் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா கறிவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மிதமான சூடில் இருக்க மாதிரியே நம்ம ஆயிலை லைட் ஹீட் வந்ததுக்கப்புறமே நாம் இது ரெடி பண்ணணும். இப்போ நான் எடுத்துருக்க ஆயில் பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில். நல்லா வீட்டில் உள்ள ஆயில் எடுத்துக்கோங்க. வீட்டில் உள்ள செக்கு எண்ணெய் எடுத்துக்கிறது தான் ரொம்பவே நல்லது. அதான் ஒரு நேச்சுரலான முறையும் கூட. ரொம்ப வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, நல்லா கிளியராக இருக்குல்ல, அது வீட்டில் உள்ள ஆயில். அதில் நான் செம்பருத்தி இலை 5-6 எடுத்திருக்கேன் இல்லையா, அதை நான் போட்டு இது மாதிரி நல்லா அதில் அப்சர்வ் ஆக விடுறேன். செம்பருத்தி இலை போட்டு அது போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக எண்ணெயெல்லாம் தெரிக்கும். ஸோ கிட்ட நின்றுட்டு பண்ணாதீங்க இதை ரெடி பண்ணும்போது. ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நல்லா கொதிப்பு அடங்குற வரைக்கும் அதை செம்பருத்தி இலையை நல்லா காய்ச்சணும். செம்பருத்தி இலை வந்து பச்சையாக இருக்கிறதுனால அதை எண்ணெயில் போட்ட ஒன்றுமே தெரிக்கும் நம்ம ஸ்கின்னில். அதனால் கொஞ்சம் நகர்ந்து நின்று பண்ணுங்கள், அதுதான் சேஃப். இந்த ரெமெடி நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும், செம்ம ரிசல்ட் தரும். கண்டிப்பாக எனக்கு நல்லா ரிசல்ட் தந்துச்சு. என்னோடய ரெமெடியை நான் உங்களுக்கு இந்த ஹேர் ஆயிலை நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது இந்த செம்பருத்தி இலையோட கொதிப்பு அடங்கிடுச்சு. அதுக்கப்புறமா அதில் செம்பருத்தி பூவை போட்டு நல்லா இது மாதிரி கொதிக்க விடணும். இது மாதிரி நான் 4 பூ எடுத்திருந்தேன், அதோட மடல்கள் மட்டும் எடுத்து இது மாதிரி இந்த எண்ணெயில் நல்லா கொதிக்க விடணும். செம்பருத்தி பூ போட்ட உடனேவே அது கொதிச்சிரும். உடனே அந்த மடல்கள்லாம் சுருங்கிடுச்சு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்ததாக அந்த செம்பருத்தி பூவும் போட்டு அந்த கொதிப்பு அடங்கினதுக்கு அப்புறமா நாம் அதில் கறிவேப்பிலை போடணும். கறிவேப்பிலையும் பச்சையாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு எண்ணெய் தெறிக்க தான் செய்யும், கொஞ்சம் சேஃபாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கறிவேப்பிலை நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதை நல்லா இது மாதிரி கொதிக்க விடுறேன், மிக்ஸ் பண்ணி இந்த ஆயிலில். நல்லா இந்த மாதிரி அந்த கறிவேப்பிலையோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம இது மாதிரி நல்லா கிண்டி விடணும். அந்த கொதிப்பு அடங்கினதுக்கு அப்புறமா அந்த துளசி வந்து நான் பூவோடையே எடுத்துக்கிறேன். அந்த பூவோடையே போட்டு நல்லா காய்ச்சணும். இது மாதிரி நல்லா காய்ச்சிக்கணும். துளசியோட பூவுலையும் ரொம்பவே அதிகமாக மருத்துவ குணம் இருக்கிறதுனால நான் அந்த பூவோடு எடுத்து தான் நான் யூஸ் பண்ணுற ஹேர் ஆயிலில் இதை நான் போட்டு காய்ச்சிக்குவேன். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நல்லா அந்த பச்சை வாசம் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லாவே சுண்ட விட்டு இது மாதிரி எண்ணெயை ரெடி பண்ணணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெந்தயம் நான் எடுத்துக்கிறேன். வெந்தயம் போட்டு நல்லா ஒரு பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி ஆயிலை ரெடி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இலையெல்லாம் நல்லா முறுமுறுன்னு வர்ற அளவுக்கு நல்லாவே ஒரு பக்குவமாக ஆகிடும். அந்த வெந்தயம் ஒரு பொன்னிறமாக மாறுற அளவுக்கு இருக்கும்போது தான் நாம் இந்த ஆயிலை இறக்கணும். கீழே இது மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த எண்ணெய் வந்து ஒரு க்ரீனியாக இருக்குது. அதை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கும் போது அந்த ஆயில் வந்து ஒயிட் கலரில் இருந்தது நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்க. இப்போது இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த ஆயில் வந்து க்ரீன் கலரில் லைட்டாக ஆகியிருக்கு. அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதில் ஒரு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆயில். நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ரெமெடியை உங்களுக்கும் சொல்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட ஹேர் ஃபால் ஆகுது, ரொம்பவே எனக்கு வந்து முடி வந்து கொட்டுது, எனக்கு முடி இன்னும் வளரணும், அதுக்கெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க. இந்த ரெமெடி வந்து எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒன்றா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நல்லா கொதித்து முடித்ததும் அதை நான் கீழே இறக்கிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். ரொம்ப ஹை லெவலில் தீ வச்சிடாதீங்க. அந்தளவுக்கு வச்சு எரிக்கக்கூடாது, கருகிடும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆயில் வந்து க்ரீன் கலரில் இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஆயில் வந்து நம்ம வந்து டெய்லி எப்படி யூஸ் பண்ணணும்னா 1 வீக் 2 டைம்ஸ் இல்லைனா 3 டைம்ஸ் யூஸ் பண்ணுங்க. எப்படின்னா தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்து நீங்கள் குளிக்க போகலாம். எப்போவுமே ஒரு ஆயில் இப்போ நார்மலாக தேங்காய் எண்ணெயே கூட நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கிட்டாலும் இன்றைக்கி அப்ளை பண்ணிவிட்டு கூட தேங்காய் எண்ணெய் போகிற மாதிரி நாளைக்கே தலை குளிக்கிறது அதுதான் நல்லது. நம்ம வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெய்னா எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம தலையிலே இருக்கலாம். ஆனால் நம்ம வெளிலேருந்து வாங்கும்போது தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டோம்னோ இல்லை ஏதோ ஒரு எண்ணெய் அப்ளை பண்ணாலும் நம்ம குளிக்கிறது தான் பெஸ்ட்டு. அப்போ தான் நம்ம ஹேர் நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட்டை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே இதை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட வர்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஹிட் தி பெல் ஐகான் ஃபார் மோர் வீடியோஸ். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது யூஸ் ஆகட்டுமே. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட வரேன். அனில் தன் பாய் ஃப்ரம் அழகின் முகவரி தமிழ்பெயூட்டிடிப்ஸ்.